மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சுங்க. எவ்வளவோ மருத்துவம்லாம் எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளவோ நவீனமயமாயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு மருத்துவம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ படிப்பு அவங்க படிச்சிருக்காங்க. அவ்வளோ படித்தாலுமே அவங்களுக்கு அந்த கர்வமே கிடையாதுங்க. டாக்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 80% டாக்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கர்வமே இருக்காதுங்க. நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன். அவ்வளோ ஒரு பொலைட்டாக இருப்பாங்கங்க. அவ்வளோ ஒரு கைண்டாகவும் இருப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சர்ஜரி பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ படிப்பு படித்து கூடமே அவங்களுக்கு தலைகணமே இருக்காதுங்க. அவ்வளோ கைண்டாக அந்த நேரத்தில் நமக்கு பணம் செலவு பண்ணி தான் நம்ம போகிறோம். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நம்ம லட்சக்கணக்கில் ஒரு சர்ஜரி பண்ணுறோன்னா நம்ம கொடுத்து தான் போகிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கைண்டாக தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு நம்ம மனசு என்ன சொல்லும் பார்த்திங்கன்னா, ஒரு கைண்டாக பேசும்போது அந்த மனசு கொஞ்சம் இதமாக இருக்குங்க நமக்கு. அந்த அந்த இதில் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கலான்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பொறுமைங்க. அவ்வளோ பொறுமை. நிஜமாலுமே சொல்கிறேன், அந்த பொறுமையெல்லாம் இல்லைன்னா அவங்களாம் டாக்டர்ஸே ஆக முடியாது. ஆனால் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா முகம் சுளிக்காமல் எவ்வளோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே கொஞ்சமாக படித்தவங்க மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தலைகணம் அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்கங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ படிப்பு படித்து அவங்க இவ்வளோ ஒரு பொலைட்டாக இருக்காங்களே, ஒரு கர்வமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தாங்க ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் ஆடலாங்க. ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே தாங்க அதில் எவ்வளோ நல்லவர்கள், எவ்வளோ ஒரு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம டெரரான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவங்க பழகக்கூடிய தன்மை அதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதை நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேன். ஹாஸ்பிட்டலுங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லா விதமான மக்களுமே அங்கே இருப்பாங்க. இருந்தாலுமே அதில் நிறைய நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படி இருந்தாலுமே அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவோ எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ நல்லவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரு கோவப்படுறோம் அப்படின்னா, இனிமேல் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினச்சி பார்ப்போங்க.